இருந்து நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறாமல் போன பிள்ளைகளுக்கு உனக்கென்று சிறந்ததை வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்குரைத்து பேசுகிறார். ஒரு திருமண வரனை எதிர்பார்த்து இந்த வரன் எங்களுக்கு எல்லாவற்றிலும் பொருந்தியதா இருக்கிறது என்று சொல்லி அந்த வரன் கைகூடி வருவது போல கைகூடி வந்து கடைசி நேரத்திலே நீங்கள் எண்ணாத நினையாத நேரத்திலே உங்கள் கைவிட்டு அவைகள் எல்லாம் விலகி போயிருக்கலாம். அப்படி ஏமாந்த பிள்ளைகளுக்கு ஒரு வரத்தியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு என்று சிறந்ததை வைத்திருக்கிறேன். தி பெஸ்ட் பார்ட்னர் ஐ ஹேவ். உங்க மனசுல நீங்க நினைச்சது இவங்க தான் வந்து எனக்கு பெஸ்ட் பார்ட்னரா லைஃப் பார்ட்னரா இருக்க முடியும் என்று சொல்லி, அப்படி அல்ல. தி பெஸ்ட் பார்ட்னர் ஐ ஹவ் சோசன், மை ஹேண்ட்ஸ் ஹவ் சோசன் ஃபார் யூ ஆல்ரெடி என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். அது மாத்திரமல்ல, ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்தை நீங்கள் தேர்வு செய்து இந்த கோர்ஸ் எனக்கு சிறந்ததா இருக்கும் என்று எவ்வளோ முயற்சி செய்து கூட அந்த கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்காமல், அதில் சீட்டு கிடைக்காமல் போயிருக்கலாம். அப்படி மனம் உடைந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு பெஸ்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இதுல இந்த கோர்ஸில் நீங்க செலக்ட் ஆயிருந்தா என்ன உங்களுக்கு மேன்மை அடைந்திருப்பீர்களோ அதை விட பல மடங்கு மேன்மைகளை அடங்கிய ஒரு கோர்ஸை கர்த்தர் நீங்கள் போய் அதில் சேரும்படிக்கு வழிவாசல்களை திறப்பார். அதனால இதை நான் எதிர்பார்த்தனே ஏமாந்து போயிட்டேனே என்று சொல்லி நீங்கள் விரக்தியா இருக்க வேண்டாம், டிசப்பாயிண்டடா இருக்க வேண்டாம். இதிலும் பெரிதான அனுகூலமான வாசல்கள், இதிலும் பெரிதான காரியங்களை உங்கள் கண்கள் காணும். அடுத்ததாக எந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, எந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த ப்ராஜெக்ட் எனக்கு நான் செலக்ட் ஆயிருந்தா இதில் ஒர்க் பண்ணியிருந்தேன்னா என் கரியரே எங்கேயோ போயிருக்கோமே, என் கரியர் எவ்வளோ பூஸ்ட் ஆயிருக்குமே என்று சொல்லி அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆனது போல இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இது உன் கையை விட்டு போனது, இது என்னுடைய சித்தப்படியே ஆகிற்று, இதிலும் பெரிதானவைகள் உனக்கென்று ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார். ஆகையாலே பிள்ளைகளே, கர்த்தர் சொன்ன காரியங்கள் இதுவே. இவைகளை செய்தியாய் கர்த்தர் இப்படி உடைந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு நீ செய்தியாய் பேசு என்று சொன்னார். எந்தெந்த காரியம் உங்கள் கைவிட்டு போயிடுச்சு, ஐயோ என்று உடைந்து போயிருக்கிறீர்களோ அவைகளிலும் பெரிதானவைகள் உங்களுக்கு முன்பாக திறக்கப்படும். அந்நிய கண்கள் அல்ல, உங்களை சொந்த கண்களை கண்டு தேவனை மகிமைப்படுத்தும்.